கரூரில் உயிர் சேதம் ஏற்படும் என ஏற்கனவே எச்சரித்தோம். எஃப்ஐஆரில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கால தாமதம் காரணமாகவே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் அலைமோதியதாகவும் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், எஃப்ஐஆரில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? நிச்சயமாக வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் சந்திப்பு இயக்கம் நடத்தி வந்த தாவேகா தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை அன்று 27ஆம் தேதி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த சுற்றுப்பயணத்திற்காக அவர் காலதாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டார். அதுவும் இல்லாமல் வரும் வழியிலும் அவர் காலதாமதம் ஏற்பட்டு நாமக்கல்லிலுமே 4 மணி நேரம் தாமதமாக இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருந்தார். 12:30 முதல் 1:30 வரைக்குமாக அந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்த நேரத்தை கடந்தும் அவர் 4 மணி நேரம் தாமதமாக அந்த பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஆனால் காலை 7 மணி முதலே அங்கு அதிகப்படியான மக்கள் அவர்கள் திரண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அனுமதி வழங்கும் போதே காவல்துறையினர் ஒரு 20 நிபந்தனைகளுடன் அனுமதி என்பது இந்த சேலம் சாலையில் நாமக்கல்லிலிருந்து சேலம் செல்லக்கூடிய இந்த சேலம் சந்திப்பில் கேஸ் தியேட்டருக்கு முன்பாக வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அந்த பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும், வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடாது, அருகில் இருக்கக்கூடிய உயரமான கட்டடங்களில் ஏறக்கூடாது, மின்கம்பங்களில் ஏறக்கூடாது, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க கூடாது, போக்குவரத்திற்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடாது, விதி மீறல்களை செய்யாமல் விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என ஒரு 20 நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள். ஆனால் அந்த நிபந்தனைகள் அனைத்தையுமே காற்றில் பறக்க விட்டு அங்கிருந்த தாவேகா நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த கூட்டத்தில் நடத்தியிருந்தார்கள். ஒரு 4 மணி நேரம் தாமதமாக அந்த கூட்டம் நடத்த போது அங்கு ஏற்கனவே குவிந்திருந்த அந்த மக்களுக்கு உரிய குடிநீர் வசதி கூட கிடைக்காத ஒரு சூழல் இருந்ததாகவும் அங்கு இருந்தவர்கள் தெரிவித்திருந்தாங்க. இந்த சூழலில் அங்கு 30க்கும் மேற்பட்டோர் ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக மயக்கமடைந்து மருத்துவமனைகளுக்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அதற்கு பிறகுதான் மாலையில் கரூரில் நடந்த இந்த சம்பவத்தில் ஒரு 41 பேர் உயிரிழக்க நேரிட்டது. இது தொடர்பாக கரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நாமக்கல்லிலும் இதுபோன்று காலதாமதமாக வந்தது, நிபந்தனைகளை மீறியது, கட்டுப்பாடுகளை பின்பற்றாதது, போலீசார் அறிவுறுத்தலையும் ஏற்காமல் நடந்து கொண்டது ஆகிய இந்த விதி மீறல்களின் காரணமாக தற்பொழுது நாமக்கல்லிலும் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நாமக்கல் மாவட்ட செயலாளர் தாவக்கினுடைய மாவட்ட செயலாளர் சதீஷ் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விஜயினுடைய பரப்புரை கூட்டம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டிருந்தும் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அந்த பரப்புரை நிகழ்ச்சிக்கு அவர்கள் வரவில்லை. அந்த நிபந்தனை மீறப்பட்டிருக்கின்றது. திட்டமிட்டு விஜய் நாமக்கல் வருவதை 4 மணி நேரம் தாமதப்படுத்தி இருப்பதாகவும் அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நீண்ட தாமதத்தின் காரணமாக அங்கு பல மணி நேரமாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்ததாகவும் அந்த காத்திருப்பின் போதுமான தண்ணீர் மற்றும் மருத்துவ வசதி இல்லாததால் அதிக கூட்டம் காரணமாக ஏற்பட்ட அழுத்தத்தால் மக்களின் உடல்நிலையில் அந்த சோர்வு ஏற்பட்டிருப்பதாகவும் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் பலரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று விதி மீறல்கள் நடந்ததன் காரணமாக நாமக்கல் நகர காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 4 பிரிவுகளின் கீழ் BNS 189 அண்டர் செக்ஷன் 2 and 126/2, 292 and 285 என ஒரு 4 பிரிவுகளின் கீழ் தற்பொழுது போலீசார் அந்த வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். ஏற்கனவே கரூரில் நடைபெற்ற இந்த அசம்பாவித சம்பவத்தில் அந்த விதிமீறல்கள் பின்பற்றப்படாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் குற்றச்சாட்டாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் 41 பேர் அதில் உயிரிழந்திருந்தார்கள். இந்த நிலையில் நாமக்கல்லிலும் இந்த விதி மீறல்கள் தொடர்பாக தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் மீதும் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.